இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆம்பளை புள்ள பிறந்தா சம்முவோன்னு பேரை வைப்பேன். எல எசக்கி, இப்ப எதுக்குல இந்த வீட்டு புள்ளைக்கு அந்த வெட்டி பைய பேரை வைக்கணுங்கிற? எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. அப்ப வேற யாரு பேரை வைப்பாவ? ஆமா, எல்லாம் ஒன்னொன்னதான். ஏ அம்புட்டு பாசமா இருக்கிறவன் எதுக்குல உன் வளகாப்புக்கு வராம போயிட்டான்? சொந்த தங்கச்சி விசேஷத்துக்கே வராம போன பையன் அந்த புள்ளைக்கு அவனோட பேரை வச்சு நீ என்னத்தை சாதிச்சு கிழிக்க போற? அண்ணன் வராததுக்கு 1000 காரணம் இருக்கும். அதுக்காக அவர் அண்ணன் இல்லன்னு ஆயிருமா? மைனி, அதை விடுங்க மைனி. இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? சம்மின்னு வைப்பா, அவ்வை சம்மின்னு கூப்பிடுவா. அதுக்கும் சண்முகம் தான் பேர் வைப்பீரோ? ஆமா. ஏடி, பொம்பளை புள்ளைக்கு சம்முன்னு பேர் வைப்பியா? வெறும் சண்முகம் இல்லாத சண்முக வடிவுன்னு பேரை வைப்பேன். அதான பார்த்தேன். ஆனா கூப்பிடுறது சம்முன்னு கூப்பிடுவேன். அக்கா, இந்த வெறும் பைய பேரு இந்த வீட்டு விளக்கு மாத்துக்கு கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கேன். பிள்ளைய பித்து பேரை வைக்க போறாளாம் பாரு. இல இசக்கி, புள்ள பிறந்தா ஒண்ணு அப்பா அம்மா பேரை வைக்கணும், இல்ல தாத்தா பாட்டி பேரை வைக்கணும். போய் அந்த வெட்டி பைய பேரை வைக்கணுங்கிற? ஏன் உன் புள்ளையும் அவன மாதிரியே காசு இல்லாம பிச்சைக்காரனாட்டம் வளரணுங்கிறியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க அண்ணனுக்கு ஒண்ணு எந்த குறைச்சலும் கிடையாது. ஏடி, பேசாம உங்க மாமா பேரை வைட்டி. ஆம்பளை புள்ள பிறந்தா சவுந்தர பாண்டின்னு வெயி, அவருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷமா? அப்பா பேரை மட்டும் வச்சாங்கன்னு வெய்யு. இந்தாடா சவுந்தர பாண்டி, பொடி பையல அப்படின்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுப்போம்ல. கிளே, ஒட்டு ஒட்டு போடல.